உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, ஏதோ மனசு சரியில்லையா, அதான் எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஏய், தெரியுதுல மனசு சரியில்லைன்னு, அப்ப பேசாம இருக்க வேண்டியதானடா. மா முதல்ல அப்பாவை சும்மா இருக்க சொல்லுங்கம்மா. பா என்னப்பா கேள்வி இதெல்லாம்? முதல்ல இவ்வளவு ஒரு நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க. என் பொண்ண பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுமா? என்ன குடும்ப சம்பந்தி இது? அம்மா அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்காக தானே இவ இப்படி இருக்கா. அது உங்க குழந்தை வந்தானே, உங்களால அது கூட புரிஞ்சுக்க முடியாதா? இந்த டைம்ல நீங்க ஆதரவா இல்லைன்னா கூட இப்படி தேவையில்லாம திட்டாம இருக்கலாம்ல. நீங்களா என்ன மனுஷன்? ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி குழந்தை உயிரோட கூட இருக்கலாம்ல. நீங்க அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். பாத்தீங்களாமா காவியா ஏன் இப்படி பேசுறான்னு இப்ப புரியுதா? காவியாக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கே இவதான் காரணம். இவதான் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி காவியா மனசை கலைச்சு விட்டுருக்கா. குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்லி சொல்லி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் என் தலையெழுத்து. மாதிரி பேசி என்னடா என்னக்கா நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? கதிர் நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கா. டே கதிர், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா நீ? இந்த வர்ற கதிரே, நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற. இந்திரா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? எல்லா விஷயத்திலும் என்னைக்குமே ரெண்டு ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த விஷயத்துல இருக்கக்கூடாது? இந்த பாரு, நீ அவ மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது நல்லாவும் இல்ல பாத்துக்க. அப்போ குழந்தை உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா மாமா? ஆனா இல்லன்னு எப்படிக்கா சொல்ல முடியும்? அவங்க சொல்றதையும் நம்ம யோசிக்கலாமே தான் மாமாவும் நானும் சொல்றோம். இந்த பாரா, உண்மையோ பொய்யோ, நீ காவியாவை அழ வைக்கிறது, அவளை திட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க. ஏண்டா, என்னால ஜெயாவுக்கு ஒண்ணுனா தாங்க முடியாதுடா. எனக்கு பிறந்த பையன் இப்படி இருக்கேடா. மாமா சும்மா அக்காவா அவ கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. அக்காவும் காவியாவும் ஒண்ணா உங்களுக்கு? இவ ஆரம்பிச்சிட்டா. ராகினி, கொஞ்சம் அமைதியா இரு. கதிர் சொன்னாலும் சொல்லலனாலும் காவியாவை ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும். சம்பந்தி அம்மா, நீங்களும் காவியாவை பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா? அம்மா ஏமா அப்படியெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாதம்மா. மனசு பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பைத்தியம் இல்ல. அத்தை சொல்ற மாதிரி டாக்டர் கிட்ட காமிக்கலனா கூட நல்ல ஆதரவும் அன்புமே போதும். நாளைக்கு நானே டாக்டரை வர சொல்றேன். டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்க? நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கை காலெல்லாம் கட்டி வைக்க சொல்லுவாங்க. அதானே நடக்க போகுது. சும்மா இருக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்லட்டும். நான் பாத்துக்கிறேன். காவியா, அத்தை கூப்பிடுறாங்க. நீ போய் உங்க அம்மா கூட படுத்துக்கோ. ஏண்டா நிக்கிற? நீயும் போய் படுப்போ. என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, என்ன நம்புங்க அத்தை. நீ தேவையில்லாம குழப்பிக்காத. பாத்தீங்களா எப்படி புலம்பிட்டு போறான்னு? பாத்தீங்களா? டேய், உங்க அம்மா உன்னை தூங்க சொன்னால போய் தூங்கு போ. போடா. சரி காவியா, நீ அழாது. ஒண்ணும் இல்ல. சம்பந்தியம்மா, இவளை கூட்டிட்டு போங்க. காவியா வா. அக்கா வா. அம்மா அம்மா நீயாச்சு நம்புமா, என் குழந்தை உயிரோட தாம்மா இருக்கு. நான் சொன்னா கேளுமா. நான் சொன்னா ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? காவியா அழாத. இந்த குடும்பத்துல என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம். சரி, ஆமா அப்படியே வச்சுக்கோ. ஏன் அதனால என்ன? என்ன செஞ்சாலும் உன் குடும்பத்தை வெளியில அனுப்பதா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி இப்போ?
இதெல்லாம் அத்தைக்கு தெரியாதுன்னு தானே தைரியமா செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பித்தலாட்டம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. ஏன் மறுபடியும் என்ன வீட்டு விட்டு அனுப்பலான்னு பிளான் பண்றியா? ஒரு முறை ஏமாந்த, இதுக்கப்புறம்லாம் நடக்கவே நடக்காது. இனிமே உன்னை துரத்துறது தான் என்னோட வேலை. அதையும் பாத்துடலாம். எல்லா பிரச்சனையும் சேர்ந்து அத்தை குழம்பி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நானும் கௌதமும் கண்டுபிடிக்க தான் போறோம். ம்? அப்போ அத்தையே உங்களை கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பதான் போறாங்க. பொட்டிய கட்டிக்கிட்டு ரெடியா இருங்க. என்னடி சொன்ன உன்ன? ஏய் 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 விடுறி. ஏய் விடுறி விடு. இதான் உங்களுக்கு தர கடைசி வார்னிங். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தை கிட்ட சொல்ல தேவையில்ல, நானே உங்களை அடிச்சு துரத்தி விட்டுருவேன். விடுறி விடு. ஏய் ஏய் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, விட மாட்டேன். எப்படியாவது அழ வைக்கணும்னு பாக்குறேன், ஆனா முடியலையே இந்திரா. இல்ல, ஒரு அடி, ஒற்றே அடி. இந்த கடைசி அடியில எப்படி கதற வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயா, வாட, எங்கடா போய் தொலைஞ்ச? சொன்ன வேலை என்னாச்சு? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே போய் பார்த்தேங்க ஐயா. அந்த குழந்தைய வாங்கிட்டு போனவன் குழந்தைய இன்னும் விற்கவே இல்லைங்க ஐயா. நானும் எல்லா இடத்துலையும் தேடி போய் பார்த்து விசாரிச்சுட்டேன். குழந்தை இன்னும் அவன் கையில தான் இருக்கு. அப்போ அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சா அந்த குழந்தைய? இல்லைங்க ஐயா, என்னால இன்னும் ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா குழந்தை இன்னும் கை மாறவே இல்லைங்கய்யா. அவங்க கண்டிப்பா குழந்தைய கடத்துற ஆளா இருந்தா அத விக்காம கையில வச்சிருக்க மாட்டாங்கடா. அப்ப குழந்தை கையிலேயே இருந்தா அத வச்சு இன்னும் நிறைய காசு பார்க்கலான்னு அவன் கணக்கு போட்டிருக்கான்னு அர்த்தம். ஐயா, எப்படிங்கய்யா சொல்றீங்க? போலீஸ்க்கு பயந்து கூட விற்காம இருக்கலாம்ல? இல்லடா, இல்ல 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 இல்ல, என்னோட கணக்கு தப்பாகாதுடா. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பேசாம நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்கய்யா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அதான்டா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவானே. சரிங்க. போய் அந்த ஆளை பாரு. அவன் அதான் அந்த குழந்தைய கடத்தினானே, அவனை பத்தின எல்லா விவரத்தையும் அவன்கிட்ட சொல்லு. நானும் போன்ல பேசுறேன். சரிங்கய்யா, அப்படியே செஞ்சிடறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.